டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி கடந்த 26 நாட்களாக காலவரையற்ற முறையில் உண்ணாவிரதம் இருந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு நேற்று நள்ளிரவு தனது போராட்டத்தை கைவிட்டுள்ளார். ஜே.பி. நட்டா முன்னிலையில் இந்த போராட்டம் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் நடந்தது என்ன? அதே போல சோனம் வாங்சுவை எங்களால் சந்திக்க முடியவில்லை, ஒன்றிய அரசு அவரை காவலில் வைத்துள்ளது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகர குற்றச்சாட்டை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே முன்வைத்துள்ளார். இன்று நள்ளிரவு அவரையும் போலீஸ் கைது செய்ய உள்ளதாக ஒரு தகவலையும் அவர் கூறியிருக்கிறார். இதன் பின்னணியில் ஜந்தர் மந்தரில் என்ன நடக்கிறது? அதே போல இன்றைக்கு 2 மணி நேரம் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது? இதற்கிடையில் ஒடிசாவை சார்ந்த 20 பாஜக எம்பிக்களை அழைத்து ஒரு கூட்டத்தை ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நடத்தியுள்ளார். இதனால் மோடியினுடைய ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது. இது குறித்து தான் நம்ம இன்றைக்கு கலந்துரையாட இருக்கிறோம். ஊடகவியலாளர் திரு சதீஷ் செல்லதுரை அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இப்போ நேற்று 11:52 மோடி எப்பயும் ஒரு 8 மணிக்கு பேசுவார், ஒரு 7:30க்கு பேசுவார், எல்லாருக்கும் பீதியாகும். நைட்டு ஒரு 11:52க்கு பேசுனதை பார்த்துருப்பீங்க. ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வர போகிறோம், அதிவிரைவு நீதிமன்றங்கள் வரப்போகுது, அதனால இந்த பிரச்சனையை தீர்த்துருவோம், அதனால போராட்டத்தை கைவிடுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறார். இன்னைக்கு அமைச்சரவை ஒன்றிய கேபினெட் கூட்டமும் அதை ஒட்டி தான் ஒரு புதிய இந்த பேப்பர் லீக் நீட் தேர்வுத்தாள்கள் கசிவதற்கான அதை தடுப்பதற்கு தனி சட்டமும் கொண்டு வருவதற்கான ஆலோசனை தான் நடத்தியிருக்கிறாங்க. அடுத்த வாரத்தில் அந்த சட்டம் கொண்டு வர போறதா சொல்றாங்க. இப்ப மோடியினுடைய இந்த வாக்குறுதி இதுல இளைஞர்களுக்கு இப்போ வரைக்கும் நம்பிக்கை வரலையே. ஒரு பிரதமர் சொல்றத ஏன் கேட்க கூடாது மக்கள்? எப்படிங்க நம்பிக்கை வரும்? நான் எப்படி சொல்லன்னு தெரியல. நாம பிரதமர்னு மதிக்கிறோம்ல. போராட்டத்தில் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா அவர் மீதான வசவுகள் கேட்க முடியாது. அப்படி இளைஞர்கள் ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த மோடி அவர்கள் வழக்கமா நீங்க சொன்ன மாதிரி 8 மணிக்கு நமக்கு தான் அதிர்ச்சி கொடுத்துருப்பாங்க. ஆனா சிஜேபி மற்றும் இந்த இளைஞர்கள் அவருக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. நைட்டு தூங்காம வீடியோ போட்டிருக்காரு. பீதியில இருக்கிறது மோடி தான். சரிதானா? அங்க இருக்கிற அந்த இளைஞர்கள் இருக்காங்களா, போராடுவாங்களா, அவங்க போலீஸங்களை பார்த்து அங்கிள் நைட்டு நிம்மதியா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது லத்தியெல்லாம் வச்சு அடிச்சிங்களா, எங்களை அடிச்சிங்கள, நைட்டு நிம்மதியா தூக்கம் வந்துச்சா, உங்க வீட்லயும் பிள்ளைங்க இருப்பாங்கல்லங்கிறது அதோட அர்த்தம். அது ஒரு சர்க்காசமான ஒரு குத்தலான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை போலீஸ்ட கேட்டாங்களோ இல்லையோ மோடிட்டு தான் போய் சேர்ந்துருக்குது. மோடிக்கு தூக்கம் இல்லை. நைட்டு 12 மணி. இப்போ ராகுல் காந்தி பிபிடி போட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். 152 முறை வினாத்தாள்கள் கசிஞ்சிருக்குது, ஒரே ஒருத்தரை கூட இப்போ வரைக்கும் தண்டிக்கல அப்படின்றாங்க. ஆனா போதுமான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒன்றிய அரசு தரப்புல சொல்றாங்க. இப்ப கூடுதலா புதிய சட்டமும் கொண்டு வர போறாங்க, ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றமும் வரப்போகுது. இது எந்த தீர்வையும் தராதா? அதான் நைட் அவர் மோடி பேசியிருந்தார் இல்லையா, ஃபாஸ்ட் ட்ராக் கொண்டு வருவோம், புதிய சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு. இதை துருவ் ராட்டி உங்களுக்கு தெரியும், நல்லா மிக பிரபலமான யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர், அவரும் அடிச்சு உடச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலும் உடச்சிட்டாரு. என்ன அப்படின்னா 2024 இதே பார்லிமெண்ட்ல இதே மாதிரி நீட் பேப்பர் லீக் ஆனப்போ மோடி சொன்ன பதில் என்னன்னா, இங்க போதுமான சட்டங்கள் இருக்குது, எதையும் வச்சு இந்த மாதிரி புதுசா எதுவும் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, இதை வைத்தே நம்ம இதை முடிச்சிடலாம்னு சொன்னாரு. 25லயும் லீக் ஆயிருக்குது, இப்போ 26லயும் லீக் ஆயிருக்குது. இன்னைக்கு இளைஞர்கள் ரோட்ல நின்று போராடினவொடனே மறுபடியும் பொய்யான வார்த்தைகளை சொல்றாரு. எப்படி இது வரைக்கும் ஒருத்தரை கூட தண்டிக்கல. இப்ப கைதெல்லாம் நடந்துச்சு ஏற்கனவே. அது அரவிந்த் கெஜ்ரிவால் அழகா மென்ஷன் பண்ணியிருக்காரு. எப்படின்னா இதே போல 2024 ஒரு முக்கியா அப்படிங்கிற சஞ்சீவ் முக்கியா அப்படிங்கிற பீகார்ல அரெஸ்ட் பண்றாங்க. நீட் லீக் இந்த மாதிரி கேஸ். ஆமா, இந்த பேப்பரை வித்தது வாங்கினது இந்த மாதிரி ஒரு வழக்குல அரெஸ்ட் பண்றாங்க. சிபிஐ விசாரணைக்கு வருது. சிபிஐட்ட ஒரு 90 நாளுக்குள்ள அவருக்கு பெயிலும் கிடைச்சி வந்துருந்தாரு. அதுக்கப்புறமா நேற்று இந்த போராட்டங்கள் இவ்வளவு தீவிரமா நடந்துட்டு இருக்குல்ல, அவரை சிபிஐ கிளீன் சிட் அப்படின்னு கொடுத்துருச்சு. போதிய ஆதாரங்கள் இல்லை, அதனால அவர் கிளீன் சிட் சொல்றாரு. ஆனா அந்த ஆள் அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. ஆமா, அவர் கிங் பின், அவருக்கு பேரே கிங் பின் சஞ்சீவ் முக்கியா. இந்த மாதிரி விஷயங்கள்ல கும்பலோட லீடர். ஆமா, 2010 இந்த தொழில பண்ணிருக்காப்ல, ப்ளூடூத் வச்சு லீக் பண்றது. அந்த மாதிரி என்ன, அதாவது கொஸ்டின் வாங்கினா தானே பிரச்சனை. நான் சொல்ற கொஸ்டின் நீ பண்ணு, இந்த மாதிரி நான் சொல்ற கொஸ்டின் நீ ப்ரிப்பேர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இதுல ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதியா இருக்கிற அந்த கிங் பின் நேத்திக்கு சிபிஐ
கிளீன் சிட் கொடுத்துருக்கு. இது வந்து யாரோட சிபிஐ? இதே மோடி கவர்மெண்டோட பிஜேபியோட சிபிஐ. அப்போ இப்படி ஒரு சூழல்ல நீ கொண்டு வர ஃபாஸ்ட் ட்ராக் ஆகட்டும், இல்ல நீ கொண்டு வர புது சட்டம் ஆகட்டும், அது எந்த லட்சணத்துல இருக்குன்னு கெஜ்ரிவால் கேட்கிறார். இப்ப இத்தனை முறை லீக் ஆகி ஒருத்தரை கூட தண்டிக்கலன்னா யாருக்கு ஏமாற்று? இளைஞர்கள் எப்படி இளைஞர் அதான் காது குத்துற வேலை. ஒரு பக்கம் நைட்டு 12 மணிக்கு வீடியோ போடுறதே வந்து பெரிய ஒரு அது ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். அது ஒரு ட்ராக்ல ஓடும். அப்புறமா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு வருது. ஏங்க குற்றத்தை இங்கே நிரூபிக்க முடியல, அப்புறம் தானே நீ பிடிச்சாதானே கொண்டு போய் அங்க நிப்பாட்டி ஆதாரத்தோட முடியும். பண்றதும் ஆளு, அப்புறம் எப்படி நீ கொண்டு போய் நிப்பாட்டுவ? ஸோ இது எல்லாமே வந்து மாய்ஜாலம், இது வந்து பம்மாத்து ஏமாத்து அப்படின்னு கெஜ்ரிவால் ஒரு பக்கம் அடிச்சு உடச்சார். இதே தான் நிறைய பேர் ட்விட்டர்லையும் எழுதி போட்டுருக்காங்க. இந்த வேலைலாம் வேலைக்காவது தர்மேந்திர பிரதானே பதவி விலகு, அவ்வளவுதான். இப்ப தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி தான் இந்த போராட்டத்தினுடைய ஒரு பிரதான கோரிக்கையா இருக்குது. இப்ப நேற்று 11:50க்கு பிரதமர் மோடி ஒரு வீடியோ வெளியிடுறார். அந்த வீடியோ வெளியிடுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு இரவோடு இரவாக வினீத் ஜோஷி அப்படின்ற உயர்கல்வித்துறை செயலாளராக அவர் தான் இருந்தார். செக்ரட்டரியா அவர் தான் இருந்தார். பள்ளிக்கல்வித்துறை செக்ரட்டரியா அவர் தான் இருந்தார். அப்புறம் யூஜிசியினுடைய சேர்மன் அவர் தான். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட்டை நடத்த ஆமா தேசிய தேர்வு முகமை அதுக்கும் அவர் தான் வந்து சேர்மன். இப்ப அவரை மாற்றிட்டு நரேஷ் பால் கங்வார் அப்படின்ற ஒருத்தரை செக்ரட்டரியா நியமிச்சிருக்கிறாங்க, ஒன்றிய அரசினுடைய உயர்கல்வித்துறை செயலாளரா. இந்த மூவ் வந்து எப்படி பாக்குறீங்க? ஆனா இந்த மூவ் வந்து மண்டிட்டதோட இன்னொரு இடத்துலயும் மண்டிட்டு இருக்கிறாங்க. அதான் எல்லாமே இந்த போராட்டத்துக்கு அப்புறம் வரிசையாக நடந்துட்டு இருக்குது. ரொம்ப கம்மியாக கால்குலேட் பண்ணாங்க, குறைத்து மதிப்பிட்டாங்க. ஆனால் அடிக்கிற அடியில் ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு வினீத் ஜோஷியை மாத்துறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 5 டிபார்ட்மெண்ட்டு ஒத்த ஆள் கையில் இருக்குது. மகாபாரதத்தில் பார்த்த மாதிரி. என்ன அர்த்தம் இதுக்கு அவசியம் என்ன? அவ்வளோத்துக்கு இங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்கும், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸ் இருக்கும், இல்லை யாருக்கோ அதோட பொறுப்பான அதிகாரிகள் இங்கே பஞ்சமா? இல்லை ஏன் அவரை வச்சிருக்கணும்? இப்போ அதுலேயே ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு பாசதம்பரம் கேட்குறாரு. நாமளும் அதை தான் கேட்குறோம், ஆட்களும் இதை தான் கேட்குறாங்க. இது வந்து எத்தனை 11:30 பண்ணியிருக்காரா? இந்த 11 மணிக்கு. இந்த நரேஷ் பால் கங்குவார் யாரு அப்படின்னா, அவர் வந்து இந்த கால்நடை மற்றும் பால் இந்த இதுல செக்ரட்டரி, அந்த டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரியா இருக்காரு. அவருக்கு அன்றுல வந்து இந்த ஊர்ல வந்து பெரிய பெரிய தோட்டம்லாம் போடுவோம்ல, வெள்ளரிக்காய் தோட்டத்துக்கு வந்து இந்திய அரசு வந்து மானியம் கொடுக்கும், அக்ரிகல்ச்சர்ல இருந்து மானியம் கொடுக்காங்க. அப்படி மானியம் வாங்கினது யாருன்னா ஏதோ குப்பனோ சுப்பனோ கிடையாது. அவர் பொண்டாட்டி ஒரு 46 லட்சம், அவர் மகள், அவர் அம்மா, இவங்க 3 பேர் சேர்த்து 1,16 லட்சம் ரூபாய் வந்து மானியமா வாங்கியிருக்காங்க. மானியம்னா புரியுதுல, ஃப்ரீ. ஓகே, அவரே கையெழுத்து போட்டு பணத்தை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஊழல் பேர்வழி. ஆமா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு பொறுப்புல இருக்கிறவர் அவரோட சொந்தக்காரங்களுக்கு இப்படி செய்யக்கூடாது. சொந்தம்னா இது சொந்தம், கிட்டத்தட்ட ரத்த சொந்தம். இது 2 பேர் ரத்த சொந்தம், ஒரே ஃபேமிலி. ஆமா, ஒரே ஃபேமிலிக்கு 3 பேருக்கு இந்தா நீ தோட்டத்தை போட்டதை எனக்கு காட்டிக்கும், நான் உனக்கு மானியத்தை தரேன்னு செஞ்சிருக்கிறது வந்து இது வந்து அப்பட்டமான ஊழல். இன்றைக்கு வந்து 2 மணி நேரம் ஜேபி நட்டாவையும் ஜிதேந்திர சிங்கையும் சந்திச்சு, இப்ப கடந்த முறை சந்திப்பின் போது 4 மணி நேரம் காக்க வைத்து ஒரு 10-15 நிமிடம் தான் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரை சந்திச்சாங்க. ஆனா இன்றைக்கு டைமுக்கு அது நடந்துருச்சு. 2 மணி நேரம், அதுவும் சிஜேபி இவர்கள் குறித்த இடத்தில், அபிஜித் தீப்கே குறித்த இடத்தில் தான் ஒன்றிய அமைச்சர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன? ஒன்றிய அரசு பணிந்ததா? என்ன நடக்கிறது? ஒன்றிய அரசு கிட்டத்தட்ட வந்து மண்டி போட்டு ஜேபி நட்டா வந்து போன தடவை 4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சார்ல, அப்படி இல்லாமல் இந்த தடவை கரெக்ட் டயத்துக்கு வந்து 2 மணி நேரம் இருந்து பேசியிருக்காங்க. 2 மணி நேரம் பேசுறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண சொல்லு, நாங்கள் பாட்டு கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு தான் சிஜேபி சொல்லிட்டு இருக்குது. முக்கியமான டிமாண்ட் அதுதான். ஃபர்ஸ்ட் டிமாண்டு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும். 2வது டிமாண்டு யார் மேலேயும் கேஸ் இருக்கக்கூடாது, எல்லா கேஸும் வந்து வாபஸ் வாங்கணும். 3வது டிமாண்டு வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அந்த நீட் லீக்னால 20 பேர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். இது எல்லாமே ஒரு ஒன்றிய அரசால மிக எளிதாக ஈஸியா செஞ்சு கொடுக்க வேண்டியது. ஆனா ஈகோ ஒரு அரசு, இந்த அரசு வந்து எனக்கு கங்கனா ரவத் நேற்று கதறிச்ச, நீங்க என்ன ஆம் ட்விஸ்ட் பண்றீங்களா, கையும் முறுக்கி என்ற வேலை வாங்குறீங்களா? ஆமா, அப்படிதான் வேலை வாங்குவாங்க. நீ சரியா வேலை பார்க்கலன்னா உன்னை உட்கார வச்ச மாணவர்கள், உன்னை உட்கார வச்ச மக்கள் அப்படிதான் வேலை வாங்குவாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு லாயர் சொன்னார்ல, ஜட்ஜிகளே ஜுடிஷியல் சர்வெண்ட் தான் நீங்க. ஆமா, மக்களுக்கு மை லார்ட்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, சர்வெண்ட், நான் சொல்றதை நீங்க செய்யணும், அவர் மேல வந்து ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி அவ்வளோலாம் இவங்க வந்து கையை முறுக்கிலாம் கேட்கலையா? அவங்க ஒரு அமைதி போராட்டம் நடத்தினாங்க.
சலோ சன்சத் அப்படிங்கிறது வந்து பார்லிமெண்ட் நோக்கி ஒரு பேரணி தான். அந்த பேரணியே தேவையில்லாம சலோ சன்சத்னா நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணி அப்படின்னா. சோ அன்னைக்கு நடந்த அட்ராசிட்டி மொத்தமும் நாம பார்த்தோம். அந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து இன்றைய இளைஞர்களை வந்து ரொம்ப குறைத்து மதிப்பிட்டு விட்டது. இப்படி ஒரு போலீஸ் வச்சு அடிச்சா, நெயில் ஆணி உள்ள லத்தியால அடிச்சா எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க, டியர் கேஸை போட்டா ஓடி போயிடுவாங்க, தண்ணி பீச்சுனா போயிடுவாங்க அப்படின்லாம் அவங்க நினைச்சாங்க. ஆனா துப்பாக்கி குண்டு வந்து பெல்லட் குண்டு அடிச்சிருக்கிறாங்க. ஒரிஜினலான துப்பாக்கி குண்டு வச்சு ஃபயர் ஆகி யாரும் இறந்திருந்தா இந்த நாடு வந்து ரத்த கலரையா இருக்கும். அந்த விஷயத்துல இவங்க பயந்து போய் இருக்கிறாங்க. இவங்களை தொட்டா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ட்டு பெல்லட் கன் அடிச்சிருக்காங்க. அதே அடுத்த நாள் தான் நமக்கு தெரிய வந்தது. அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை உருவாக்கியும் இளைஞர்கள் காலில் அடி வாங்கிட்டு அந்த ரத்தத்தோட அந்த கட்டோட நாளைக்கு அடுத்த நாள் வந்து அதே மாதிரி ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நிற்கிறான். ஸோ அன்னைக்கு அந்த மிதப்புல தான் வந்து நட்டாவும் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தினாருன்னா, இவங்களை கூப்பிட்டு வெயிட் பண்ண வச்சு மொபைல் போனெல்லாம் எடுத்து வச்சுட்டு, என்னடா சின்ன பசங்க அப்படின்னு அந்த பசங்களை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. நம்ம பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தன் பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான்ல, அங்கங்க நிற்பான், அதாவது பங்க் கடையில் நின்று டீ குடிச்சிட்டு போனோங்க, ஜாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்க அவ்வளோ நீட்டாக வந்து மீடியாவை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஜேபி நட்டா 2 மணி நேரம் என்ன பேசியிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க அந்த 3 டிமாண்டை வச்சிருப்பாங்க. அந்த 3 டிமாண்டில் எந்த டிமாண்டை வந்து நட்டாவால் வந்து அவாய்ட் பண்ண முடியும்? ஸோ இந்த 3 டிமாண்டை வந்து அவங்க கிளீனாக சொல்லிட்டாங்க. இது வந்து இன்னும் மேல போச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. பிளஸ் அதுக்கு வந்து டிமாண்டை வந்து ஏத்துக்கிட்டாங்களா? அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிஜேபி கவர்மெண்ட் நாளைக்கு மதியம் மறுபடியும் பேசலாம், நாங்க இதை பேசுறோம், பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோங்க. இன்னொரு பக்கம் 2 டிமாண்டை ஒத்துக்கிட்டதா வந்து ஒத்துக்கிட்டா பாசிட்டிவான வைப்பு வந்ததா சொல்றாங்க. ஒத்துக்கிட்டதான்னு அப்படி எதுவும் அறிவிக்க. எந்தெந்த டிமாண்ட் வந்து அவங்க 1 கோடி ரூபாய் கொடுக்கறது, காம்பன்சேஷன். ஆமா, அப்புறம் இந்த கேஸ் வந்து நம்ம வந்து வாபஸ் வாங்கி, அதாவது எந்த கேஸ் இல்லாம பசங்களை இது பண்ணக்கூடாது, அந்த இது வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணுங்கிறதா மெயின் பாயிண்டே அதுதான். அதற்காக தான் இந்த போராட்டங்கள். அந்த போராட்டத்துல தான் இந்த கேஸ். நீ இந்த கேஸை நீ வாபஸ் வாங்க இல்லையோ, மெயின் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும், அதுல இருந்து நாங்க ஒரு துளி கூட நகர மாட்டோம் அப்படின்னு வெளியில வந்து சொல்லிட்டாங்க, உள்ள வந்து அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனாலதான் இவங்க வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு நாளைக்கு மறுபடியும் மதியம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம்ங்க. இது ஒரு முக்கியமான இது. இந்த ஒரு நாள் தீப்கே வந்து சொல்றாரு, அபிஜித் தீப்கே, இங்க இருக்கிறவங்க எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் கோவத்துல இருக்கிறாங்க, நீங்க தர்மேந்திர பிரதான் ஒண்ணு பதவி ராஜினாமா பண்ணணும், இல்லைன்னா அவரை பதவி நீக்கம் செய்யணும். அப்படி செய்யாவிட்டால் மோடி தான் அடுத்து பதவி நீக்க கோர்றதான் தவிர. நாளைக்கு வந்து இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை நடந்துருக்குல்ல, நாளை மறுநாள் இந்த பேச்சுவார்த்தை கூட நடக்கலாம். மோடி ரிசைன் பண்ணணும், இல்லைங்க சார் வேணாங்க சார், தம்பி வேணாம் தம்பி அப்படின்னு கூட அவங்க உட்காந்து பேச்சுவார்த்தை. அந்த சூழல்ல முழுக்க பிஜேபி கவர்மெண்டோட கொண்டையை பிடிச்சிட்டு கையில பிடிச்சு இறுக்கமா பிடிச்சு வச்சிருக்கு இந்த இளைஞர் பட்டாளம். இந்த சிஜேபியோட அபிஜித் திப்தே, அப்புறம் அந்த சௌரவ் தாஸ்ங்கிற ஸ்போக் பர்சன், சின்ன பையங்களா இருக்காங்க, ஆனா மிக அற்புதமாக அவங்க வந்து உரையாடுறாங்க. அப்புறமா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மோடி வந்து இந்த பக்கம் கேபினட் மீட்டிங் போட்டு பேசியிருக்காரு. ஸோ அங்க வந்து இதுதான் டிஸ்கஷன் இருக்கும், எப்படா இவங்களை சமாளிக்கிறது, இந்த நட்டாவையும் இந்த தீரேந்தர் சிங்கையும் அவனை அனுப்பினா அவனை வேலைக்கு ஆகணுங்களா ஆக மாட்டானுங்களா, போயிட்டு நாளைக்கு பேசணும்னு வந்திருக்காங்கன்னா அப்போ அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுல இன்னொரு சூட்சமும் இருக்குது. பொதுவா பேச்சுவார்த்தைக்கு வந்து நீடிக்க டயர்ட் ஆவாங்க, சோர்வாக்கும் முறையும் இதுல உண்டு. ஆனா இந்த இளைஞர் இது வந்து வெற்றி தானே இளைஞர்களுக்கு, இது வெற்றி, இவங்களுக்கு கிட்டத்தட்ட வெற்றி. ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தைக்கே வராத ஒரு கவர்மெண்ட் 2 மினிஸ்டர் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துக்கு 2 பசங்களை, அதுவும் ஃபர்ஸ்ட் நாள் கூப்பிட்டு தங்களோட இடத்த வந்து பேசணுவாங்க. இவங்க போனாங்க, 4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க வீட்டில் வச்சு. இந்த தடவை இவங்க கிளியரா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரோட்ல வச்சு அடிச்சல, வா ரோட்ல வந்து பேசு, இந்த மீடியா முன்னாடி வந்து நான் அடிச்சேன், நீ மீடியா முன்னாடி பேசுன்னு அபிஜித் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அப்ப கடைசியில இவங்களோட டிமாண்ட் கான்ஸ்டிடியூஷன் கிளப் அங்கதான் இந்த கூட்டம். ஆமா, நீ இங்க வச்சு தானே எங்களை அடிச்ச. அதுக்கப்புறமாக அபிஜித்தே இந்த ஒரு வாதத்தை வைக்கிறார். அவங்க நம்ம இடத்துக்கு வர்றது வந்து செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குது. என்னன்னா மக்கள் பெரும் கோபத்தில் இருக்காங்க. பீகார்ல பாத்தீங்கன்னா பிஜேபி கொடி வச்சிருக்கிற எந்த வண்டி வந்தாலும் அடிச்சு உடைச்சிருந்தாங்க அங்க இருக்கிற பசங்க. சோ இங்க இந்த மாதிரி வந்தா எந்த வித எதுனாலும் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்று, நாம அவங்க இடத்துக்கு போவோம்னா அவங்களும் நம்ம இடத்துக்கு வரோம்னா நமக்கு பொதுவான ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கன்னு அபிஜித் சொன்னதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் கிளப் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. அது வந்து இந்த அங்கே இருக்கிற பார்லிமெண்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ் அவங்களுக்குலாம் ஒரு கிளப்பு, அதில் எல்லாமே உண்டு, ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி ஒரு ஹால் எல்லாமே உண்டு. அங்கே வச்சு தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. ஸோ எப்படி பார்த்தாலும் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்ததே வந்து பிஜேபியோட அந்த திமிரு இருக்குல்ல, அந்த திமிரு தலைகீழ தொங்கிட்டு இருக்குது காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னாடி, இந்த இளைஞருக்கு முன்னாடி. இப்போ சோனம் வாங்சு நேற்று வந்து 26 நாள் போராட்டம். நேற்று வந்து மருத்துவமனையில் ஜேபி நட்டா, ஜிதேந்திர சிங் ஒன்றிய அமைச்சர்கள் தான் அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ அதுவே பார்க்குறப்ப பலருக்கும் வந்து
அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன பிஜேபிக்காரங்க வந்து இந்த உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. இது தொடர்பா வந்து அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல இந்த உண்ணாவிரதத்தை ஏன் முடிக்கிறேன் அப்படின்றத பத்தி தனியா ஒரு விரிவான வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடுறாரு. பல நிபந்தனைகள் குறித்த நீண்ட பேச்சுவார்த்தை மற்றும் நாட்டில் வன்முறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றாரு. இது என்ன நாட்டில் வன்முறை? அமைதி வழியில தான் ஜந்தர் மந்தர்ல போராடுறாங்க. உண்மையிலேயே சிஆர்பிஎஃப் டெல்லி போலீஸ் தான் கொடூரமான தாக்குதல் நடத்தி 19 வயது இளைஞர், அவர் பேர் வந்து சகில் லோகாப், அவருடைய வலது கண் பார்வையே போயிருச்சு. இன்னொரு இளைஞர் வந்து அவர் கண்ணு உடம்பு முழுக்க பெல்லட் குண்டால ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு, காஷ்மீர்ல நடத்திதான் இங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இப்ப இப்படிப்பட்ட சூழலில் நாட்டில் வன்முறை நிகழ்வதற்கான ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை சோனம் வாங்சு குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன? அதே போல் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே அவர் வந்து இன்று நள்ளிரவு நான் கைது செய்யப்படலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதுக்கான காரணம் என்ன? இந்த போராட்டம் வந்து ரெண்டு முகம். ஒன்று அபிஜித் தீப்கே, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சூரியகாந்த் புண்ணியத்தில் இது ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் இதில் வந்து சோனம் வாங்சுக்கு வந்து கலந்துக்கிட்டார். அவர் லடாக்கில் பல ப்ரொட்டஸ்ட் பண்ணவர். அவர் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தூக்கிட்டு வந்து 170 நாள் உள்ளே வச்சுட்டு தான் விட்டாங்க. அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அவர் வந்து இந்த போராட்டத்தில் உட்காந்து ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான் வந்து அவருடைய உடல்நலம்லாம் வெளியில் வரும்போது தான் இந்த போராட்டத்தோட வீரியம் வந்து அதிகமாக பரவ ஆரம்பிச்சது. ஸோ சோனம் வாங்சுக்கோட உயிர் ரொம்ப முக்கியம்னு அபிஜித் முதற்கொண்டு எல்லாருமே வந்து கருதுறாங்க. 20ஆம் தேதி சலோ சன்சத் அந்த பேரணி அன்னைக்கு நான் முடிச்சிருவேன்னு சொன்னாரு. ஆனால் அன்றைக்கு நடந்த ஒரு சிஆர்பிஎஃப் போலீஸோட அட்டாக்கு, அந்த தாக்குதலை பார்த்துட்டு இல்லை இந்த போராட்டத்தை நான் தொடர்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு பக்கம் அவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தாங்க. அவங்க கோர்ட்டில் வழக்கு போட்டு அப்புறமா இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிருக்காங்க. அங்கே தான் போய் வந்து ஜேபி நட்டா வந்து அவர் முன்னாடி நின்று வாசிக்கிறாரு. இந்த உறுதிமொழிகள்லாம் குறிக்கிறோம். அதாவது ஜனநாயக, அதாவது அமைதியான முறையில் போராடிய மாணவர்கள் மீது எந்த வழக்குமே இருக்காது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தை வந்து முடிச்சு வைக்கிறாரு. ஆனால் அபிஜித் இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்னன்னா, ஆமா, இங்க என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, சோனம் வாங்சுக்கு வந்து சிறை வைக்கப்பட்டுள்ளார். ஹாஸ்பிட்டல் சிறை, அது வந்து ஹாஸ்பிட்டல் ஜெயில். ஏன்னா நட்டாவால போய் பார்க்க முடியுது, எங்களால பார்க்க முடியல. எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த, எங்க கூட இருந்த, எங்க ஸ்டேஜ்ல இருந்த அவரை வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட கிட்னா மாதிரி பண்ணி தூக்கிட்டு போனாங்க. அவரை வந்து ஜேபி நட்டாவால பார்க்க முடியுது, எங்களை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. அப்போ இதுக்கு பேர் என்னது? இப்போ ஜெயிலில் வச்சிருந்த மாதிரி தான் இது. ஸோ அங்க வந்து இவர்கிட்ட சோனம் வாங்சுக்கிட்ட என்ன மிரட்டினாங்க, இல்லை எப்படி இல்லாம அவரிடம் வந்து வார்த்தைகள் வந்து இந்த வார்த்தை விளையாட்டு இருக்கு, அது ரொம்ப முக்கியமானது. இதுலயே கூட என்ன வாக்கு விடுவாங்க, அமைதியாக போராடிய மாணவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படுங்க. அப்போ ஒருத்தன் வந்து உங்களை அடிச்சிட்டான், நீங்க வந்து கோவத்துல திருப்பி அடிச்சிட்டீங்க, இப்ப அவன் வன்முறையாளன். அடிச்சவன் மேல பிரச்சனை கிடையாது. சிஆர்பிஎஃப் காரன் வந்து 4 தடவை இன்னைக்கு வந்து ஒயர் வந்து வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்களே. இப்ப போலீஸ் சிஆர்பிஎஃபோ போலீஸோ நாங்க துப்பாக்கி சூட்ல ஈடுபடலன்னாங்க. இப்ப இன்னைக்கு தான் வீடியோவே வெளியிட்டு இருக்கிறாங்களே. ஒயர் வந்து சிஆர்பிஎஃப் வீரர் வந்து துப்பாக்கி சூடுதல் அவர் நடத்துற வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாங்க. பெல்லட் கன், அதான் அது நேர்மை இல்லாதவர்கள் அப்படித்தானே பேசுவாங்க. அப்ப ஜேபி நட்டாவோட தாட் என்னன்னா, எல்லா மாணவர்களும் இல்லை, ஆனால் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த வார்த்தை விளையாட்டுல தான் வன்முறையாக போறதுக்கு அதுக்கு ஒரு அபாயம் இருக்குது. என்னன்னா, ப்ரொவோக் பண்ண முடியும். இன்னைக்கு நைட்டு வந்து அபிஜித் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அவர் வந்து ஸ்டேஜில் இன்னைக்கு என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு இன்புட் வந்திருக்குது, என்ன அப்படின்னா என்னை வந்து நைட்டே அரெஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அரெஸ்ட் செய்தாலும் அமைதியான வழியில் இந்த போராட்டத்தை நீங்க வந்து தொடரணும் அப்படிங்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பீகார்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிடைச்சா இவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ முன்ன மாதிரி இல்லை, நீ அடிச்சா நான் திருப்பி அடிச்சிருவேன் அப்படின்னு இவங்க வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வன்முறை இருக்கலாம், ஆக்ஷன் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், ரியாக்ஷனை வந்து நம்ம வன்முறைன்னு நம்ம கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா என்ன? ஆனா இல்ல, ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி குண்டர்களே அவங்களே முகமூடியை கட்டி ஒரு முக்கியமான பாயிண்ட். பஜ்ரங் அந்த கௌரக்ஷா குரூப்ல இருந்து முக்கியமான பலர் வந்து அந்த போலீஸ் லாட்டி எடுத்துட்டு அந்த ஏரியாலேயே வந்து அடிக்கிறது, ஜந்தர் மந்தர்ல அடிக்கிறது, அப்படி சிக்கினவங்களை வந்து இவங்க அடிச்சு வெளில தூக்கி போட்டுக்கிறாங்க. மாணவர்கள் வந்து காந்தியவாதிகள், ஆனா எல்லாரும் காந்தியவாதிகளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடிச்சா திருப்பி அடிக்க போலீஸ் பேட்ச கழட்டு வந்து அடிப்பாங்களா, ஆர்எஸ்எஸ் காரன் வந்து முகத்தை மூடிட்டு வந்து அடிப்பானா, மாணவர்கள் அடி வாங்கிட்டு எந்த வேணாலும் அடிங்க. நல்லவர்களுக்கு தான் நல்லவளா இருக்க முடியும்.
அப்போ உனக்கு அவ்வளவு உயிர் மேல மதிப்பு இருக்குது அப்படின்னா சோனம் வாங்சுக் வந்து 20 நாள் சாப்பிடாம வச்சது மிகப்பெரிய வன்முறை. அந்த வன்முறையை நிகழ்த்தியது வந்து அரசு. சிஆர்பிஎஃப்க்கும் போலீஸுக்கும் முன்னாடியே ஒரு அரசாங்கம் வந்து ஒரு உயிரை வந்து டெய்லி வந்து சித்திரவதை பண்ணிருக்குது. அதுதான் மிகப்பெரிய வன்முறை. அந்த வன்முறைக்கு ரியாக்ஷன் எதுவும் பண்ணுனா அதை வன்முறை லிஸ்ட்ல எழுதி இந்த இவர்கள் எல்லாருமே துக்கடா துக்கடா கேங்கு, இவர்கள் வந்து நாட்டை சீரழிக்கிறதுக்காக உருவாயிருக்காங்க, இவங்க ஃபாரின் ஃபண்ட்ல வேலை பார்க்கறாங்க, பாகிஸ்தான் ஃபண்ட்ல வேலை பார்க்கறாங்க அப்படிலாம் உருவாக்கும் இந்த விதத்தையும் பிளஸ் இந்த கௌரக்ஷா கும்பல் உள்ள வந்து இந்த மாதிரி கலவரத்தை கலப்புறதுக்கு உண்டான திட்டத்தையும் வைத்துதான் அவருடைய வார்த்தை வந்து அந்த மாதிரி வன்முறை அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. முக்கியமான பாயிண்ட் கவனிக்கக்கூடியது என்ன, ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இது வந்து ஹாஸ்பிட்டல் அரெஸ்ட். அது வந்து இருக்கிறது வந்து ஆபத்தானது. சோனம் வாங்சுக்கு இவர்கள் எப்படினாலும் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வயது முதிர்ந்த நபர் தனியாக எந்தவித ஆதரவும் இல்லாமல் அவர்களுடைய அரசோட கண்காணிப்பில் போலீஸோட கண்காணிப்பில் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதே ரொம்ப அபாயகரமானது. ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து தான் நம்ம வந்து இந்த போராட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் அபிஜித் வந்து கிளியரா சொல்லிட்டாப்ல, நான் உள்ளே போனாலும் இந்த போராட்டம் வந்து அமைதியாக தொடரணும், நீங்க நடத்தணும். ஜந்தர் மந்தர்ல மட்டும்தான் அவர் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க சென்னையில சிபி ஆபீஸ்ல யார் லீட் பண்ணிட்டு இருக்கா? அவர் வந்து பேசணும். லயலா காலேஜ்ல இன்னைக்கு மாணவர்கள் போறாங்க, அதுக்கே தடை போட்டிருக்காங்க. லயலா காலேஜ் வந்து நிர்வாகம் வந்து போராடக்கூடாதுங்க. எல்லாமே லயலா செட்டு மாற்றம் அப்படின்னு சொன்ன அந்த லயலா காலேஜ்ல போராடக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. சோ இது வந்து மக்கள் வந்து யூனிவர்சிட்டி பிரசிடென்சி கல்லூரிகளுக்குள் பூந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மாணவர்களை வந்து கைது இல்லாம உள்ள புகுந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களும் எதுக்கு சண்டை போட்டு அடிக்கிறாங்க. ஆமா, இவ்வளவுக்கும் கொள்கை எதிரி அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா போலீஸ் மேலேயோ இல்ல போலீஸ்ல வந்து இல்ல அவங்கள போராட்டத்துக்கு அனுமதிங்க, அமைதியான முறையில் போராட போறாங்க. கோஷம் தானே அவங்க போட போறாங்க. கோஷம் போட்டா யாருக்கு பாதிப்பு? கோஷம் போட்டா டிவில லைவ் ஆகும். டிவி லைவ் ஆகும்போது சாதாரண மக்களுக்கு போய் சேரும். யாருக்கு எதிரான கோஷம் அது? விஜய்க்கு எதிரான கோஷமா? இல்ல அது பிஜேபிக்கு எதிரான கோஷம். அதையே நீ அனுமதிக்க மாட்டேங்கிற கேள்விதான் இங்க எந்திரிச்சு வருது. நம்ம டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு நேரா தமிழ்நாட்டுக்கு வந்துடும். சோ டெல்லியில வந்து ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற ஒரு இடம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாடு முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க. அபிஜித் கைதானால் இது நாடு முழுக்க வேகமாக இன்னும் தீவிரமாக பரவும். குறிப்பா பீகார்லாம் வந்து சிம்பிளா சொல்றாங்க, ஏக் பீகாரி சௌபர் பாரி அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பீகாரி 100 பேருக்கு சமம், 100 பேரை ஏறி அடிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது டெல்லியில, இது பீகார் பாட்னா அப்படின்னு அவங்க பேரிகேடு போட்டா பேரிகேடே தூக்கி கொண்டு போயிடுறாங்க. பேரிகேடே தூக்கிட்டு போயிட்டு போறாங்க. இந்த அளவுக்கு அந்த எமர்ஜென்சில பீகார் இளைஞர்களுடைய ஜேபி மூவ்மெண்ட், ஜேபி மூவ்மெண்ட்ல வந்து ஒரு முக்கியமானது. இப்ப அந்த ரத்தம் உள்ள மட்டும் தான் நாம போன போய் என்ன சொன்னாங்க, ஃபியர்லெஸ் பீகாரி அப்படின்னாங்க. ஆனா அவன் வறுமையில இருக்கிறான். அவனை வந்து சரியா வந்து அந்த ஆட்சியாளர்கள் வந்து மேல கொண்டு வரல. அவன் வெறித்தனமா உழைக்கக்கூடியவன். இப்ப அபிஜித் தீப்கே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் இந்த அளவுக்கு போராட்டத்தை வந்து இப்போ உடனடியா கலைக்கிற ஒரு தீவிரத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, அடுத்து சனி ஞாயிறு இன்னும் எவ்வளவுதான் இவங்க எல்லைகளை, டெல்லியினுடைய எல்லைகளை அடைத்தாலும் 17 மெட்ரோ ஸ்டேஷனை வந்து மூடினாலும் இளைஞர்கள் சாரையா வந்துட்டு இருக்கிறாங்க. அது இவங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துது அப்படின்றாங்க. இன்னொரு புறம் சமூக வலைதள பதிவுகளை பாக்குறப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆகஸ்ட் 15 ஒருவேளை ஆகஸ்ட் 15 வரைக்கும் நீடித்துட்டால் மோடி செங்கோட்டையில் கொடியேற்றும் பொழுது இந்த போராட்டம் நடந்தா மிகப்பெரிய அசிங்கம், கேவலம் தானே. உன் ஊர்ல இருக்கிற சின்ன வயசு பசங்க 18 வயசு, அதாவது நீ ஆட்சிக்கு வரும்பொழுது அவங்க 5 வயசு 10 வயசுல இருந்திருப்பாங்க. நீங்க அவங்க எந்திரிச்சு வந்து உன்ட்ட கேள்வி கேட்கற அளவுக்கு நீ அந்த கவர்மெண்ட் நடத்திருக்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்திருக்க, மொத்த டிபார்ட்மெண்ட்டும் அப்படிதான். குறிப்பா இளைஞர்களை நேரடியா பாதிச்சிருக்குது. அவன் ரோட்ல வந்து நிக்கிறான். நீ எந்த மூஞ்சில இருந்து கொடியை ஏத்தி அங்க வந்து வீர அவசியமா பேசுவே எப்படி வச்சுட்டு பாயோ பேகனோ அப்படின்னு பக்கடா விற்க சொன்னவர் தானே நீ? அங்க பக்கடவுக்கு சொல்லிட்டு அங்க வந்து தேசிய கொடி பட்டோலி பாரு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கேவலமா தான் இருக்கும். இன்டர்நேஷனல் மீடியால இப்பவே கேள்வி கேட்கறாங்க. இதுதான் நாளைக்கு அவர் ஆகஸ்ட் 15 வரைக்கும் இந்த போராட்டம் நீடிச்சதுன்னா அதை விட கேவலம் எதுவுமே இருக்காது. சோ நீங்க சொன்னபடி அது சரியான ஒரு தான். இந்த போராட்டம் நீடித்தா இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் மோடிக்கும் மிகப்பெரிய அசிங்கம். அதுல வந்து இந்த 17 மெட்ரோ இருக்குல்ல, அதுக்கும் வந்து நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருக்கு. என்ன கேள்வி? அந்த மெட்ரோ நீ எப்ப திறக்க போற, எப்போ திறக்க போற அப்படின்னு கேக்குது. என்ன உனக்கு அநியாயம், ஒரு பிரச்சனையா இருக்குது? என்ன ஒரு இடத்துல போராட போறாங்க, அதுக்காண்டி மொத்த ஊரையும் நீ அடைச்சு வைக்கிறது வந்து எப்படி சரியா இருக்கும்? சோ அதையும் கேட்டிருக்காங்க. அது ஓபன் பண்ணும்போது இன்னும் மக்கள் வெள்ள அங்க கூட தான் செய்யும். நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலுமே தொடர்ச்சியா வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், ஆரம்பத்துல நீட் குறித்து இந்த வினாத்தாள் கசிவு குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் குறிப்பா காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் மாணவர்களுடைய போராட்டத்தை பார்த்து அவங்களும் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கையில நிக்கிறாங்க. இப்ப அவை ஒத்தி வைக்கப்படுகிறது. அந்த ஒத்தி வைக்கப்பட்ட பிறகு நேற்று வந்து தர்மேந்திர பிரதான் ஒடிசாவினுடைய 20 பாஜக
எம்பிக்களை வந்து அவர் வந்து சந்தித்து அவரோட சேர்ந்து தான் 20 பேர் அவர் வந்து பேசியிருக்கிறாரு, ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் சமூக வலைதளத்தில் புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கிறாரு. அது ஒரிசாவினுடைய பிரச்சனைகள் குறித்தும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் விவாதித்ததா அதில் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் வேற மாதிரி வந்து சமூக வலைதளங்களில் பதிவர்கள் எழுதுறாங்க. அதனுடைய பின்னணி என்ன? இது வேற மாதிரி எழுதுறதுக்கு என்னங்க, தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும்னா அவரே ஒரு மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தால் எப்போவோ அவரே வந்து பதவி விலகிருப்பாரு. ஆனால் அவருக்கு ஈகோ தடுக்குது. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஒரிசால அவர் வந்து ஒரு முக்கியமான ஆள். ஒரு ஒன்றரை என்னன்னா, நீங்கள் காலையில் சொன்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த தர்மேந்திர பிரதான் அவருடைய ஒரிசால இதே பேப்பர் லீக்குக்காக சட்டசபைக்கு வெளியில போராடி அடி வாங்கி வந்த ஒரு அதுல தான் ஒரு பாப்புலரே ஆனாரு. அவன் 1997 ஒடிசா சட்டமன்றத்துக்கு முன்னாடி ஒரு 1500 மாணவர்களை திரட்டி போராடி போலீஸிடம் வந்து கடுமையா அடி வாங்கி வாங்கி ஒரு ஸ்டேட் லெவல் அந்த மாநில அளவில் பாப்புலாரிட்டி அவருக்கு அப்போதான் கிடைச்சதுன்னு அவரோட போராடிய சக போராளி வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் தான் இன்றைக்கு இந்த விஷயங்களுக்கெல்லாம் பொறுப்பானவர். மனசாட்சி உள்ள மனிதர் வந்து அதை வந்து உடனே ஏற்றுக்கிட்டு ஓகே ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவர் வந்து ஒரிசாவோட நலன் குறித்து ஆலோசிக்கிறாரா? இது ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்குதா? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல அங்க போய் அங்க இருக்கிறவங்க என்ன 20 எம்பி என்கிட்ட இருக்கிறாங்கன்னு மோடி கிட்ட காட்டுறாரா? ஆமா, 20 அதுதான் முக்கியமானது. 20 எம்பி என்கிட்ட இருக்காங்க, நீ என்னை வந்து நிர்பந்தப்படுத்தின அப்படின்னா நான் இந்த 20 எம்பியோட வெளியில போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் வந்து ஊசலாடிட்டு இருக்க ஒரு கவர்மெண்ட் தான். சந்திரபாபு நாயுடுவும் அப்புறமா நிதிஷ்குமாரோடைய ஜேடியும் சேர்ந்து தான் இவ்வளவு காப்பாத்திட்டு இருக்குது. அதுல ஒரு 20 எம்பி போயிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆக நமக்கு நல்ல நியூஸ் என்னன்னா, இந்த பக்கம் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வச்சா, மோடி விலக வச்சா அதுவும் நமக்கு வந்து ஹாப்பி. அதே மாதிரி தர்மேந்திர பிரதான் வந்து மோடிக்கு எதிராக 20 எம்பி தூக்கிட்டு வெளியில கிளம்புனா அதுவும் நமக்கு ஹாப்பி. ஆக ஒட்டுமொத்தம் பிஜேபி வந்து முற்றுச்சந்தில சிக்கி இருக்குது. மோடி வந்து உறக்கம் இல்லாம தவிக்கிறார். இந்த சூழல் வந்து சொல்ல முடியாது. இந்த மாணவர்கள் போராட்டம் தீவிரமாகும் பட்சம் ஆந்திராவில் கூட கேள்வி கேட்கலாம், ஏன் இந்த கவர்மெண்ட். ஆனா இதுல வந்து இன்னொரு கேள்வி வருது. இப்ப நாளைக்கு மதியம் வரைக்கும் வந்து டைம் கேட்டிருக்கிறாங்க ஒன்றிய அரசு சிஜேபி கிட்ட. இப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா அப்படி செய்ய வைக்கிறாங்க, இல்ல அவரை பதவி நீக்கிறாங்க அப்படின்னா இப்ப இளைஞர்களுக்கு அது எப்படி வந்து அந்த செய்தி போகும்? இப்ப நாளைக்கு வந்து நம்மளையும் பதவி நீக்க கோரி இந்த மாதிரி ஜந்தர் மந்தர்ல வந்து பதவி விலக கோரி வந்து உட்கார்ந்தா என்ன ஆகும்? அப்படி மோடி யோசிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்படி உட்கார்றதுக்கு அப்படி அதைத்தான் அவங்க யோசிக்க வைக்கிறாங்க. தப்பு பண்ணாதானே உன்னை பதவி விலக சொல்லுவான். நியாயமா இருக்கிறோம் என்ன சொல்லுவான், நாளைக்கு நான் ஒரு தப்பு பண்ணோம், நமக்கு டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி அதாவது ஒரு வரமுறையற்ற ஒரு ஊழலோட இப்படி போயிட்டு இருந்தா நாளைக்கு இதே கேள்வி நம்மள்ட்டையும் கேட்பானோ, சவுட்டில் அடிச்சு கேட்பானுங்க. இன்னைக்கு வந்து இளைஞர்களும் இந்த பக்கத்துல வந்து மோடியோட படத்தையும், இந்த பக்கத்துல வந்து தர்மேந்திர பிரதான் படத்தையும், பின்னாடி வந்து அமித்ஷா படத்தையும் அடிச்சுட்டு போராட்டத்துக்கு போயிட்டுருங்க. அடிச்சா இவங்களை அடி அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஸோ இந்த சூழல்ல வந்து யாருக்குனாலும் பயம் வரும். இன்னைக்கே வந்து என்ன இருக்குது, தர்மேந்திர பிரதான் விலகணும், அப்படி நீ விலக வைக்கல அப்படின்னா மோடி நீ பதவி விலகு. இந்த அடிதடி இத்தனை பேரை தாக்குதல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீ பொறுப்பேற்றுக்கோ, நீயும் பதவி விலகு அப்படிங்கிற டிமாண்ட் உருவாகிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பயத்தை கொடுக்கறது தான். தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணிட்டா பிஜேபியோட மொத்த சிஸ்டமும் மாறிடுமானா கட்டாயம் கிடையாது. ஆனால் அந்த கேள்வி எனக்கு இருக்குது. இப்ப தர்மேந்திர பிரதானை தூக்கிட்டு வேற ஏதோ யாருனாலும் பாஜக எம்பிக்கள் தான் அமைச்சராக போறாங்க, இல்ல வேற யாராவது அமைச்சர்கள் இந்த கூடுதலா இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாலும் என்ன மாறிட போகுது? ஒன்னும் மாற போறது இல்ல, பயம். அக்கௌண்டபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. இது நாள் வரைக்கும் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு எல்லாம் யார் மேல பழிய போடுறது, தேச விரோதி அப்படின்னு முத்திர குத்தி இது பண்ணுறாங்களே, அதை உடைச்சிருக்கு இன்னைக்கு. இந்த இளைஞர்கள் நீங்க தேச விரோதின்னு சொல்ல முடியுமா? வேணா சங் பரிவார்கள் யாராவது சொல்லிட்டு போயிடுவானுங்க. ஆனா எல்லாரும் பிஜேபி லீடர்ஸ் வந்து அப்படி பிளேம் பண்ண முடியுமா? ராகுல் காந்தியவோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே இவங்க வந்து இப்படி சொல்றாங்கல்ல, இல்ல நம்ம டிஎம்கே லீடர்ஸை பத்தி ஒரு பிரிவினவாதிகள்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி இந்த இளைஞர்கள் நீங்க வந்து குறிப்பிட்டு பேச முடியாது. ஸோ அப்படி முத்திர குத்த முடியாத இடத்துல இவங்க வந்து இப்போ டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து சரண்டர் பாயிண்ட். இவங்க வந்து சரண்டர் ஆயிருக்கிறாங்க. இந்த பயம் அவங்களுக்கு வேணும். அதனோட அடையாளம் தான் தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும். இது வந்து ஒரு அடையாளம். அந்த அடையாளத்துக்கு அவங்க பயப்படுறாங்க. நாளைக்கு வாழ்நாள் முழுக்க அந்த வரலாற்றுக்கார இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, பிஜேபி வந்து ஒரு இளைஞர்களிடம் 2 மாசம் ஆன ஒரு பார்ட்டியோட இளைஞர்களிடம் மண்டியிட்டது, பிரதான வந்து நீக்குச்சு, அந்த வினாத்தாள் லீக் ஆனதுல அது வந்து உண்மைன்னு ஒத்துக்குச்சு, தப்பு நடந்துச்சுன்னு ஒத்துக்குச்சு, தப்பே நடக்காத கவர்மெண்ட்னு சொல்லிட்டு இருந்தது, ஊழலே இல்லாத கவர்மெண்ட்னு சொல்லிட்டு இருந்துச்சுல, ஊழலால தானே இது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப், ஒரு ஆதாரம் தான் இந்த தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகிறது. சிஸ்டம் மாற போறது இல்ல, அதை வந்து வருகிற ஆட்சியில தான் மாற்ற முடியும். அதுக்கு இளைஞர்கள் அதுக்கு தக்கன ரெடி ஆயிடுவாங்கன்னு நான் நம்புறேன்.
ஆனா இந்த பதவி விலகல் அவசியமானது. அது வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு கரையை கொடுக்கும். ஒரு கரைனா கண்ணுக்கு தெரிந்த கரை, கண்ணுக்கு தெரியாம நம்மளால சொல்ல முடியும். ஆனா இது வந்து ஒரு ஆதாரம், அப்பட்டமான ஆதாரம். சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வேலை இல்லாத இளைஞர்களை ஒரு வழக்குல என்ன சீனியர் கவுன்சிலா அங்கீகரிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அதுல நீதிபதி வந்து இப்படி வேலையில்லா பட்டதாரி இளைஞர்கள் வந்து காக்ரோச் மாதிரி பாராசைட் ஒட்டுண்ணி மாதிரி இருக்கிறாங்க, அவங்க வந்து ஊடகத்தை மீடியாவை வச்சு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க, அப்புறம் ஆக்டிவிஸ்ட் அப்படின்ற பேர்ல இப்படியெல்லாம் வந்து திரியிறாங்க அப்படின்னு வேலை இல்லாத இளைஞர்களை கொச்சைப்படுத்தியதன் விளைவாக தான் இது வந்திருக்குது. இப்ப இந்த 20ஆம் தேதி நாடாளுமன்ற பேரணியின் போது நடத்தப்பட்ட தாக்குதல் வீடியோக்களை பாருங்க அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட நீட்டினாங்க. அவர் வந்து டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் அப்படின்ட்டாரு, நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு. ஆனா இன்னைக்கு வந்து அவர் அப்படியே மாத்தி பேசியிருக்கிறாரு. ஊடகங்கள் வந்து நான் பேசினதை வந்து திரிச்சுட்டாங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லிருக்கிறாரு. கதறி இருக்காரு, சொல்லியிருக்காருன்னு சொல்லாதீங்க, அவர் வந்து கதறி இருக்காரு. இத்தனை நாளா இதே கோடி மீடியா வச்சு எத்தனையோ பொய்யான புரபகண்டங்கள்லாம் வந்து பரப்பப்பட்டது. இன்னமும் அப்படிதானே பரப்புறாங்க. இன்னைக்கு இன்னைக்கு எடுபட மாட்டேங்குதே. ஏஎன்ஐ வந்தாலும் சரி, இல்ல பிடிஐ வந்தாலும் சரி, என்டிடி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, கிரவுண்ட்ல வந்து எங்க கையில சோசியல் மீடியா இருக்கு, உன்னால நீ என்ன சினிமா செய், ஆனா வெளியில இருந்து பண்ணி இங்க இருந்து பண்ணாதன்னு அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. அவங்களால எவ்வளவு பெரிய நேரட்டிவ் செட் பண்ண முடிந்தாலும் இன்னைக்கு சோசியல் மீடியா தான் வந்து களத்துல நிக்குது. அதற்கு உதாரணமாக சங்கிகள் எல்லாருமே இன்னைக்கு ட்விட்டர்ல என்ன போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் அட்டாக் பண்ணி இந்த ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் பிளாக் பண்ணுங்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஏற்கனவே இணைய சேவையை தடை பண்ணி தானே வச்சிருந்தாங்க. அது அந்த ஏரியால ஜந்தர் மந்தர்ல ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு ஏரியால வந்து தடை பண்ணிருக்காங்க. நிறைய பேர் கனாட் பிளேஸ், ரயில்வே ஸ்டேஷன் இங்க வந்து தான் வந்து போஸ்ட்லாம் அப்லோட் பண்றாங்க. சூரியகாந்துக்கு வந்தோம் அப்படின்னா சூரியகாந்துக்கு இப்போ வந்து பாதிக்கப்பட்டுள்ளார். இதே கோடி மீடியாவோட டாமினேஷன் இருந்ததுன்னா சூரியகாந்த் சொன்னது வெளியிலே வந்திருக்காது. நம்பர் 1 அப்படியே சொல்லியிருந்தாலும் அதை எப்படி திரிக்கணுமோ அதை வந்து அர்ணாப் கோஸ்வாமிகளோ இன்னும் அஞ்சலாவோ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க திரிச்சிருவாங்க. ஆனா இந்த போஸ்ட் வந்து எல்லாமே பரவுனது இன்ஸ்டா மூலமாகவும், ஃபேஸ்புக் மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும் பயன்படுத்தினது எல்லாமே எந்த இன்ஸ்டாவை வச்சு நீங்களாம் ஏமாத்தி ஆட்சிங்களோ அதே இன்ஸ்டாவை பயன்படுத்துற இளைஞர்கள் இன்னைக்கு வந்து சூரியகாந்த் வந்து டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் அப்படின்னு இத்தனை பெரிய தாக்குதலை வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதுவும் சீஃப் ஜஸ்டிஸ், இவருக்கு நமக்கு என்ன நீதி கிடைக்கும்னு கேள்வி கேட்கும். இவருக்கு பதட்டம் வந்துருச்சு, என்னடா நம்ம கோடி மீடியா இதெல்லாம் உடச்சின்னு பார்த்தா அவங்களே மொக்க வாங்கிட்டு இருக்கிறாங்களே. அப்புறம் தான் இன்னைக்கு வந்து அவரால் அந்த இதை வந்து அவரா திரிக்கிறதுக்கு பாக்குறாரு. நான் அப்படி சொல்லலை, இப்படி சொல்லலை, மீடியா வந்து தப்பா கையாண்டுச்சு. டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் சொன்னது நீங்க தானே, சூரியகாந்த் தானே. அதுல எதுவும் வேற அட்மின் அந்த மாதிரி யாரும் வீடியோவே இருக்கு, அட்மின் யாரும் இருக்காங்களா? அந்த வீடியோவும் இனிமே அந்த மாதிரி இனிமே வீடியோவும் லைவ் பண்ண. சுப்ரீம் கோர்ட்டோட நடக்கிற ஆர்குமெண்ட்ஸ் நீதிமன்றத்திற்குள் நடப்பதை சுப்ரீம் கோர்ட்டினுடைய அனுமதி இல்லாமல் ஊடகங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்னு முடிவுக்கு வராங்க. அப்போ என்ன, அது டிரான்ஸ்பரன்சியா இருந்தா இவங்களோட வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறில, தண்டவாளத்துக்கு மேல பிளைட் பிடிச்சு பறக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து அம்பலமா இருக்குது. சூரியகாந்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, யாரை வந்து அவர் வந்து காக்ரோச்னு சொன்னாங்களோ அவங்க இவ்வளவு வெகு வேகமாக ஒரு ஜூன் மாசம் சொன்னாரா, ஜூன் 15ஆம் தேதி என்னமோ சொன்னார் நினைக்கிறேன். ஒரு 2 மாசம், மே 15, ஜூன், ஜூலை 2 மாசத்துல இத்தனை ஃபாலோவர்ஸ் வந்து இத்தனை பேர் வந்து தனக்கு எதிராகவே இந்த மாதிரி பேசுவாங்க, தான் சொன்னதை கரெக்டா கேட்ச் பண்ணி பார் இப்படிதான் இருக்கிற நீர் நம்மளை வந்து படம் போட்டு காட்டிடுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அது கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்குது. தடுக்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. அந்த வன்மத்துல தான் வந்து டோன்ட் வேஸ்ட் அவர் டைம்னு சொன்னாரு. அதுவும் பிரச்சனையாகவும் இன்னைக்கு வந்து திருச்சி பேசிட்டு. ஆமா, அதாவது அஃபென்சிவ் மோடிவ்ல நான் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் நான் நினைச்சேன் என்னன்னாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு டிஃபென்சிவ் மோடி இருக்க மாதிரி இருக்காரு. வெறும் மோடி மட்டும் இல்ல, சீஃப் ஜஸ்டிஸும் சேர்ந்து தான். அன்னைக்கு வந்து பெட்டிஷன் வந்து எடுக்காத இருந்தவர் இன்றைக்கு வந்து நான் பெட்டிஷன் எடுத்துக்கிறேன், மண்டே வந்து விசாரிக்கலாம், இந்த போலீஸ் அட்ராசிட்டிஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோபால் சங்கர நாராயணன் அப்படின்ற வழக்கறிஞர் அவர்கிட்ட வந்து சொல்லிருக்கிறாரு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அது நடந்திருக்கு. இப்ப இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட்ல என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை அப்பாவி முஸ்லிம்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போய் தீவிரவாதின்னு சொல்ற அந்த அமைப்பு இந்த டெல்லியில் நடக்கின்ற போராட்டத்தை, இந்த பிரச்சனையெல்லாம் வந்து அவங்க விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு மனு போட்டிருந்தாங்க. அதையும் இன்னைக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்களே. அதுல என்ன? ஆமா, அதுலயும் நிறைய விவாதம் நடந்தது. இந்த மாதிரி ஃபாரின் ஃபண்ட் வருது, அது வழக்கு தொடர்ந்தது யாரு? வழக்கு தொடர்ந்தது வந்து அகில இந்திய ஏதோ இந்து மகாபாரத சபா அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான். எப்படி பார்த்தாலும் அப்படி கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா சங்கி, அவ்வளவுதான். சங்கி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், அதுல ஒரு பிரான்ச்.
அவங்க தான் போட்டாங்க. பயங்கரமாக ஆர்கியூ பண்ணியும் பார்த்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து ஜட்ஜ் ஐயா என்ன சொன்னார் அப்படின்னா, ஜஸ்டிஸ் 2 பேர், யாரு TK உபாத்யா மற்றும் தேஜஸ் கரியா, இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்குது, அந்த எஃப்ஐஆர்ல இருந்து அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது அப்படின்னா அந்த ஆஃபீஸர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லணும், இந்த மாதிரி இதெல்லாம் இதில் நாங்கள் எஃப்ஐஆர் வழக்கு பண்ணி விசாரிச்சதில் இந்த மாதிரிலாம் வருது, இது எங்கள் கைக்கு மீறினது, நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லணும். அப்போ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து பண்ணணும். கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை ஏன்ட்ட வந்து நீ செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படியும் அவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க, ஃபாரின் ஃபண்ட்லாம் வருதுன்னு. அது எந்த ஆதாரமும் இல்லை. அது எஃப்ஐஆர்ல எதுவும் அப்படி இருக்குதா? அப்படி எதுவும் போலீஸ் ஆஃபீஸர் எதுவும் விசாரிச்சுட்டு சொன்னாங்களா? எதுவுமே சொல்லலை. அப்புறம் எதுக்கு இந்த மனு? ஸோ இதெல்லாம் இங்கே தூக்கிட்டு வராதிங்க. அது மத்திய அரசுக்கும் அந்த மாநில அரசு இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். போராட்டத்தினுடைய வீரியம் கம்மியா இருந்துச்சுன்னா வழக்கை எடுத்திருப்பாங்கன்னு. ஆமா, எடுத்து எண்ணெயை போட்டிருந்தாங்க அப்படின்னா பெரும் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா இளைஞர்களுக்கு அப்பதான் இப்போ ஏற்கனவே காஷ்மீர்ல பட்ட அனுபவம் வந்து இவங்களுக்கு கண் கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பெல்லட் குண்டு பாஞ்சா எப்படி இருக்குன்னு. அப்போ இப்படிதானே அவன் பாதிக்கப்பட்டிருப்பான்னு கொஞ்சம் பேர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மூலமாக இவங்களுடைய படிப்பும் இவருடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி ஒரு கேஸால மோசமா போகுதுன்னா அப்போ அதையும் சேர்த்து வச்சுப்போம்ல. இது செஞ்சது யாரு? அவன் என்ன, இந்து தானே, இந்துக்களின் ஆட்சி, இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஒரே காரணத்துக்காக தேச விரோதி அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்த பாக்குறேன்னா, அப்ப இப்படித்தானே வந்து அன்னைக்கு விவசாயிகள் போராட்டமும் செஞ்சிருப்பான், இப்படித்தானே அன்னைக்கு சிஏக்கு எதிராக வந்து முஸ்லீம்களுக்கு எதிராகவும் செஞ்சிருப்பான் அப்படின்னு இளைஞர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஸோ இந்த சூழல்ல இதுல ஏன் பொறுப்பு இல்லைன்னு ஹைகோர்ட் வந்து கை கழுவிருச்சு. ஸோ அந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. தொங்கிய முகத்தோடு தான் இவங்க யார் அந்த சங்கி குரூப் வந்து வெளியில வந்தது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளை மதியம் திரும்பவும் மீண்டும் வந்து பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அதில் ஒன்றிய அரசு என்ன பணிகிறதா, என்ன செய்ய போகுது? ஏன்னா இப்போ 2 கோரிக்கைக்கு பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.